அதிமுகவில் தற்போது குறிப்பிட்ட சாதியினர் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக வி.கே. சசிகலா பரபரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். சிலரின் சுயநலத்தால் கட்சி சரிவை சந்தித்துக் கொண்டு வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தமது இல்லத்தில் வி.கே. சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது சரியான முடிவு அல்ல என்றார். அதிமுகவில் தற்போது குறிப்பிட்ட சாதியினர் சாதி அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், ஜெயலலிதா சாதி பார்த்து பழகியவர் அல்ல என்று கூறினார். தாம் சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்க மாட்டேன் என்றும் சசிகலா அப்போது கூறினார். சிலரது சுயநலத்தால் அதிமுக சரிவை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டிய சசிகலா, தற்போது அதிமுக 3வது இடத்திற்கும் 4வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்றுள்ளனர். இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தேன். இப்ப நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதுல நம்ம ஒண்ணும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து மக்களுக்கு எந்த நல்லதையும் திமுக செய்ததில்லை என குற்றம் சாட்டிய சசிகலா, கையாலாக தனத்தை மறைக்க முப்பெரும் விழா நடத்தியிருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு போதைப் பொருள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இந்த அரசாங்கம் 4வது வருடத்தில் இருக்கு. அதனால இப்போ எப்படி வருதுன்னா, 3000 கிலோ 4000 கிலோ 5000 கிலோன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் உறுதுணையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களுடைய கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பெரு விழாங்கிறது, அந்த விழா இந்த விழாங்கிறது, இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு, வாக்கு போட்டது இதுக்கா? இன்னைக்கு போய் பாருங்க, சிட்டியில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது, எத்தனை மணிக்கு படுக்கிறது, மறுநாள் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு சேர்றது, இந்த லட்சணமாக போயிட்டு இருக்கு அரசாங்கம். நீங்கள் அவங்களோட பத்திரிக்கை, அவங்க சப்போர்ட் பண்ணுற டிவி என்ன பண்ணுறீங்க? அதிமுகவினர் ஒன்றிணைவதற்கான நேரம் தற்போது கனிந்திருப்பதாகவும், தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் வி.கே. சசிகலா கூறினார். அதிமுகவில் தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடங்கியுள்ளதால் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அதிமுக அமோக வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் என்றார்.